ஷேய் விஷ்ணு விஷ்ணு பேசுகிற இந்தியா நாடு உலகமே நாடு கேட்டுக்கோடா. பூமியில் என்னென்ன கண்டுபிடிக்கணுமோன்னு நீ ஆராய்ச்சியாளராக நீ கண்டுபிடிப்ப. இவர் கையில் எல்லா உலகமே பட்டன் கையில் இருக்கு. உட்கார்ந்த இடத்துலையே ஈஸ்வரன் ஈஸ்வரன் பரமசிவன் பார்வதி உட்கார்ந்த இடத்துல உலகத்தவே கணக்க முடிப்பாங்க. முடிக்கிற கணக்கு ஈஸ்வரன் ஒன்று தான் முடிக்க முடியும். பரமசிவன் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. எல்லா ஆகாயத்தில் சேட்டை பண்ணி வச்சிருக்க, ஆகாயத்தில் மேலே கீழே பூமியிலையும் சேட்டை பண்ணி வச்சிருக்க ஒரு மானிட பிறவி. உனக்கு தேவை என்ன? உனக்கு வயிற்று கொடுத்துருக்கார், 2 கை கால் ரெக்கை கொடுத்துருக்கார். அதை உழைச்சி பூமியில் சாப்பிட்டுக்கோ. சிம்பிளா என்ன வீடு இருப்புக்கு போட்டு சிம்பிளா போட்டு போய்க்கணும். ஒரு காகித பேப்பரை, அந்த பேப்பரை வச்சு டெல்லி டு தமிழ்நாடு மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே வச்சு நாசம் பண்ணி பூரா ரோட்டுக்காட்டில் பூமி கீழே தண்ணி இறங்க விடாத அளவுக்கு பூமி பூரா செங்கல் இங்குதுமாக பதிச்சு பூராமே நிம்மதியான வாழ்க்கையில் போங்கடா. ஆணும் பெண்ணும் பறக்காதீடா பேய் மாதிரி. எல்லா காகித பேப்பரை ஒண்டிச்சிருவார், எரிச்சிருவார், சரிச்சிருவார். ஒரு மிதி வீட்டிலேருந்து உட்கார்ந்து உலகத்து கணக்கை முடிக்க நிலநடுக்கம், பூகம்பம், காற்று, புயல், கடல் கொந்தளிப்பு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ விஞ்ஞானி கண்டுபிடிச்சி வாய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா. தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பார். செகண்டில் முடிச்சிருவார், ஒரே செகண்டில். புரிஞ்சு நடடா? புரிஞ்சியா? துபாயில் எப்படி நடக்கு? எப்படி நடக்கு? மழை காற்று எப்படி, தண்ணி எப்படி பாலைவனத்தில் கொண்டு போகிறாரா? அது இவர் ஒன்று தான் கொண்டு போக முடியும். புரியுதா? அவன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அந்த நாட்டுக்காரன் குழப்பிக்கிட்டே கிடக்கான். முக்காடு தொப்பி தாடிக்காரப்பே அமைதியாக போடாலே. அரபி, துபாய், பாகிஸ்தான் அமைதியாக போய்க்கோ. உட்காந்துட்டார் ஐயா. நீ மூடி வச்சு பூரா தொழுதுக்கிட்டாலேன்னு நினைக்காதடா. முடிஞ்சு வச்சு கணக்கு எல்லாம் இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் எல்லா கோயில் கணக்கும் முடிச்சாச்சு. பேய் மாதிரி ஆணும் பெண்ணும் ஆடிக்கிட்டே போக வேண்டியதான். பேய் அங்கே இருந்துச்சுன்னா மேலே தவி உட்காந்துக்கிடும். ஆணும் பெண்ணும், பெண்ணுக்கு ஆண் பேய் உட்காந்துக்கிடும், ஆணுக்கு பெண் பேய் உட்காந்து தட்டுன்னு அதுகளை சாப்பிட்டு உருண்டு பிறண்டு வரும். உன் குடும்பத்தில் கந்தல் கோலமாக ஆக்கி விடுறது அதுதான் கணக்கு. புரிஞ்சுக்கோடா, உலகமே புரிஞ்சுக்கோ. முக்கால் சத்தியம்.